நயினாரனை புலம்பி தள்ளுறாராம்யா. கரகம் புடிச்ச வைக்க. எப்போ பார்த்தாலும் என் கால உடைக்கிறதுலயே குறியா இருக்கிறாய்ங்க. எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு கிடக்குறாய்ங்கப்பா. பதவிக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளாச்சு என்னைய நிம்மதியா அந்த பதவியில உட்கார விட்டுருக்காய்ங்களா? எப்போ பாரு இந்த மாயாண்டி குடும்பத்தார்ல கேட்பார்ல, "அப்பா நீ செத்து போயிட்டீன்னா இந்த கட்டில் எனக்கு தானே" அப்படிம்பேன். அதே மாரியே எப்படியாச்சும் வாரத்துக்கு ஒரு தடவை கிளப்பி விட்டுறாய்ங்க. "சார் எப்போ சார் பதவி விலகுறீங்க? உங்க மேல ஒரே அதிருப்தியா இருக்கிறாங்களாமே மேல" அப்படின்னு சொல்லி அண்ணனை போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டு கிடக்குறாய்ங்க. இப்ப உண்மையிலே நயினாரனுக்கு இந்த நியூஸ் போயிருந்தது எப்படி இருந்திருக்கும்னா, இந்த இவரு நம்ம கஞ்சா கருப்பு இந்த களவாணி படத்துல சொல்லுவாப்புல, பாட்டு பாடிட்டே போயிட்டு இருப்பார். அப்ப சொல்லுவாங்க, "ஏய்யா பஞ்சாயத்து உனக்கு காதுல விழுகல?" அப்படின்னா, "என்ன விழுகல? நீ செத்து போயிட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கடா" அப்படின்னோட, "டேய் நான் இங்க குத்துக்கல்லாட்ட உசுரோட தாண்டா உட்கார்ந்துருக்கேன். அதுக்குள்ள என்னைய மாலை மரியாதையெல்லாம் கொண்டாந்து வீட்டுக்கு வந்துட போறாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயப்படாப்புல. அதே மாதிரியே தான் நியூஸ். ஏன்னா நீ பதவி விலக போறேன்னு சொல்லி போனையெல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. நீ இங்க உட்காந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க. இன்னும் நீ போகலையா? அப்படின்ற மாதிரியே கேட்டிருக்காங்க சார். அதான் ஆனா அவங்க கேட்கறதுலயும் ஒரு அர்த்தம் ஒண்ணு உண்டு. நயினார் அண்ணன் இதுவரைக்கும் வந்து அதை சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னாலும், இப்ப அத அவர் கொஞ்சம் கன்சிடரேஷன்ல வச்சிருக்கார். ஏன்னா அண்ணன் அண்ணாமலை இருக்கிறப்ப இருந்ததுக்கும், நயினார் அண்ணன் இப்ப பாசகல இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வெளியில அதான் இதுக்கு முன்னாடி வெளியில தெரியாம இருந்துச்சு. இப்ப அப்பட்டமா வெளியில அப்படியே தெரியுது. அதே நேரத்துல அங்க மேல அவருக்கு செல்வாக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு அண்ணன் நினைச்சுக்கிட்டு இருந்தத ஒரேடியா உடைச்சு விட்டு போயிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒரு உன்னை சும்மா ஒரு டம்மியாத்தான் வச்சிருக்கேன். உன்னைய கேட்டுக்கிட்டு உன்கிட்ட யோசனை கேட்கிற அளவுக்கு நீ ஒர்த்து இல்ல அப்படின்ற மாதிரி மேல இருக்கிறாங்கல்ல 2 பேரு. அவங்க 2 பேருமே இந்த வேலைய பார்த்துருக்காங்க. பார்த்துருவோமா? ஆனா, எப்ப வேணாலும் நயினார் அண்ணனுடைய பதவி பறிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு இதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பட் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அது என்ன ஏதுன்றத விவரமா பார்த்துருவோம். Taste Daily. Taste the Daily. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் திருப்பாட்லா கூத்தடி கோப்பு. முழுசா இந்த தலைவர் பதவியை 3 வருஷம் நம்மளால அனுபவிக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்லயே அண்ணன் நயினாருக்கு 3 வருஷம் ஓடிடும் நினைக்கிறேன். மற்றபடி டெய்லி தான் அம்மா பீரியட்ல தான் இருக்கு. காலையில் எழுந்துச்சு பார்க்குறப்ப அவர் அமைச்சரா இல்லையான்னு வெளியில போர்டு இருக்கா, செக்யூரிட்டி எல்லாம் இருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்களாம். சும்மா ஒரு காமெடி சொல்லுவாங்க. இருந்தா நான் அமைச்சர், இல்லைன்னா நான் வெறும் உறுப்பினர். இப்போ அதே மாதிரி தான் நயினார் அண்ணனோட நிலைமையும் இருக்கு. எந்த நேரத்தில் என்ன சொல்ல போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. வேற கட்சிக்காரங்க, அதை வெளியில இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம். நயினார் அண்ணன் அவரை வந்து சீண்டி பார்க்கலாம், நோண்டி பார்க்கலாம், அண்ணனை புண்படுத்தி பார்க்கலாம், என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணலாம். ஆனால் சொந்த கட்சிக்காரங்க பண்ணுறப்ப அண்ணனுக்கு கொஞ்சம் சலிப்பாக தான் இருக்கு. அதுலேயும் யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு நயினார்னு அவங்களே அதை வந்து கொஞ்சம் ஆட்டி அசைச்சு பார்த்துருக்காங்க. பார்த்துக்கல இப்போ வெளியில் டிடிவி என்ன ஒரு விஷயத்த ஓப்பனாகவே சொல்லிட்டு போயிட்டார். அண்ணாமலை அளவுக்கு நயினாருக்கெல்லாம் வந்து திறமை பத்த மாட்டேங்குதுப்பா. அது அந்த ஹேண்டிலிங் வந்து அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போனார் அப்படி. ஆனால் எந்த அர்த்தத்தில் அவர் சொன்னாப்புலன்னு தெரியல. அண்ணாமலை அண்ணனால தான் இன்னைக்கு அதிமுக இடையில இந்த 2024 அந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு உட்கார்ந்து உண்மையிலேயே ஒருவேளை தோற்றிருந்தாலுமே டீசெண்டாக தோற்றுருக்கலாம். அதிமுகவோட மானம் காப்பாற்றப்பட்டு இருக்கும். ஏன்னா பாசகவுக்கு இங்கே அதெல்லாம் கிடையாது, இருந்தால் தானே பறி போகிறதுக்கு. ஆனால் அதிமுகவுக்கு இங்கே ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு இல்லையா? அது ஏன்னா 3வது இடம் நாம் தமிழரெல்லாம் முன்னாடி போய் நின்றுட்டு இவங்களை பின்னாடி தள்ளி உட்கார வச்சாங்க. அந்த மாதிரி கதையெல்லாம் நடந்தது. அதுலேருந்து அதுக்கு காரணம் யாரு? அண்ணாமலை. அதாவது அண்ணாமலை கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போனாரு அப்படின்னு சொன்னா
ஆமை கூட ஓட்டுலேருந்து வெளியில் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கும். அந்த அளவுக்கு. ஆனால் டிடிவி வேணா அதை எப்படி சொன்னான்னு தெரியல. அண்ணாமலை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நயினார் ஹேண்டில் பண்ணலப்பான்னு அவர் ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஏன்னா ஓபிஎஸ் ஐயா இந்த பக்கம் பிரிஞ்சு போயிட்டாரு, இந்த பக்கம் இவர் டிடிவி அண்ணன் பிரிஞ்சு போயிட்டாரு. ஆனால் இது எல்லாமே ஒரு கட்சியாக இருந்தது தான். பிரித்தது அவங்க தான் வச்சுக்கோங்களேன். அவங்க பிரித்தது அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து அதை பிரித்து ஓடிடுச்சு. நான் வரமாட்டேன். ஏன் ஓபிஎஸ் ஐயா போகிறதுக்கு ஒரு காரணம், ஸ்ட்ராங்கான ரீசன் ஒன்று உண்டு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுங்க. நான் அதை வெக்கத்தை விட்டு ஓப்பனாக கிட்டத்தட்ட இந்த இது இம்சை அரசல்ல வடிவேலு விழுவாப்புல இல்லை படுத்தே விட்டானே அந்த லெவலுக்கு அண்ணன் இறங்கி, ஓபிஎஸ் அண்ணன் இறங்கி எவ்வளவோ கேட்டு பார்த்தாரு. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களை மீட் பண்ணிட்டு நான் போயிடுறேன், பிறந்த பயன் அடைஞ்சிருவேன் சார், என்னோட பிறவி பாக்கியமாக அதை நான் கருது என்னென்னமோ சொன்னார். ஆனால் எதுக்குமே அவங்க புடி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. லிட்ரலாக எல்லாருக்கும் முன்னாடி அவரை அசிங்கப்படுத்துறதுக்கு நயினார் அண்ணனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு போல். அதனால கோச்சிக்கிட்டு மனுஷன் இனிமேல் நான் உங்கள் பக்கம் திரும்பினேன்னா என்னை என்னன்னு கேளுங்கடா, இறங்குனேன்றதுக்காக எவ்வளோ தூரம் இறங்கி என்னைய செஞ்ச முடியுமோ அவ்வளோ தூரம் செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறமும் கூட டிடிவி அண்ணன் ஓரளவுக்கு அப்படியே அந்த இதில் தான் இருந்தாப்புல, இழுவையில் இருந்தாப்புல. ஆனால் டிடிவி அண்ணனுக்கு என்ன திடீர்னு தோணுச்சுன்னு தெரில. ஏன்னா அப்போவே அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, இவர் தான் வேட்பாளர், முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டு. அப்படி சொல்லிட்டு போனதுக்கப்புறமும் கூட டிடிவி அண்ணன்ட்டு பெருசாக எதுவும் ரியாக்ஷன்லாம் இல்லை. நான் கூட நினச்சேன் அண்ணன் கண்ணை புசுன்னு இருக்கும், துடிக்கும், கண்ணை துடிக்கும், அது கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும், வாயில் கால் அடிக்கும், கரண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் செய்வாப்புலன்னு நினச்சேன். ஆள் ரொம்ப காமாக இருந்தாப்புல. என்னை நீ என்ன வேணாலும் சீண்டிக்க, என்கிட்ட எந்த ரியாக்ஷன் இருக்காதுன்ற திடீர்னு கோவம் வந்துருச்சு. ஒரே அடியாக ரைஸ் ஆகி உச்சத்துக்கு போயிட்டு ஒரே நாளில் ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு சொல்லி பிரிச்சுட்டு வெளில வந்துட்டாப்புல. ஆனால் அவர் வெளில வந்ததுக்கு காரணம் நயினாருக்கு ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியல. அவர் இருக்கிற வரைக்கும் கம்பெனி உருப்படாதுன்ட்டாப்புல. பாசாக்க தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்காது, வேஸ்ட்டு அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் கொண்டு போயிட்டார். இப்போ நயினார் அண்ணா அவர் ஒரு தனி ட்ராக்கில் ஒரு கனவுல உட்கார்ந்துருக்கார். ஏன்னா இப்போ இந்த கூட்டணி ஒரு இதுக்கு வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதிமுக கூட ஒரு பெருசாக அடுத்த பெரிய கட்சி உள்ளுக்குள்ளே அந்த கூட்டணிக்குள்ளே அப்படின்னு வர்றப்போ அது பாசாக்க, ஏன்னா நேஷனலிஸ்ட் பார்ட்டி பாசாக்க தான். நாம் ஒரு வேளை இப்போ இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகி ஓரளவுக்கு ஸ்டடி ஆனோம் அப்படின்னா நாம் அதாவது வெறும் அந்த பாசாக்க தலைவராக மட்டும் இல்லாமல் சட்டசபைக்குள்ளே போயிட்டு உட்காந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவராக நம்ம முன்னெடுத்துடலாம் அப்படின்னு அவர் ஒரு கணக்கில் தனியாக போட்டுக்கிட்டு தெரிகிறாப்புல. இதில் இவங்க வந்து காரி துப்பிட்டு போயிட்டாங்களா. இப்போ சொந்த கட்சிக்காரங்களும் காரி துப்பியிருக்காங்க. இங்கேருந்து யாராச்சும் ஒருத்தர் போனாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ செங்கோட்டையன் பிரிஞ்சு போகிறார். செங்கோட்டையன் போகிறப்ப என்ன சொல்லிட்டு போனார், அவரே வந்து போர்வே போத்திக்கிட்டு இந்த இந்த படத்தில் போயில இந்த பின்னாடி கதவை அடியே சொம்பெல்லாம் புழங்காமல் சுத்தபத்தமாக தானே இருக்குது, அந்த மாதிரியே போயிருக்காப்புல டெல்லிக்கு. ஹரித்துவாருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இடையிலேயே ஷார்ட்கட்டை எடுத்து எல்லாம் நம்ம ஐயா இபிஎஸோட பாலிசி தான், பல காரு மாறி போயிருக்காருல்ல, போகிற இடத்துல எனக்கு அப்பாயின்மெண்ட்டு கிடச்சி. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. உள்துறை அமைச்சரும் நிதி அமைச்சரும் அவ்வளவு ஃப்ரீயாக இருக்காங்க. அவன் கடையாக கடந்துக்கிட்டு இருக்கா அவர் ரெண்டு பேரும் கூட பேசுறதுக்கு. இங்கே வந்தவரை எட்டி கூட பார்க்க மாட்டேன்ட்டாயில, இங்கே வந்தப்போ பார்க்க மாட்டேன்ட்டாயில. அங்கே போனப்போ போகிற வழியில் செங்கோட்டையனுக்கா அவங்க வெயிட் பண்ண மாதிரி. எனக்கு என்னமோ அப்பாயின்மெண்ட்டு செங்கோட்டையன் தான் கொடுத்துருப்பாரோன்ற ஒரு டவுட்டும் இருக்குது. சரி ரைட்டு, ஃப்ரீயாக இருக்கேன், பார்க்குறதுனா வந்து பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி அவர் சொல்ல போனே கிடச்சது. நான் பார்த்துட்டேன், ஏதோ ஆன்லைனில் நம்ம பஸ்ஸுக்கு புக் பண்ணுவோம்ல, தேட்டருக்கு டிக்கெட்டு புக் பண்ணுற மாதிரி கிளம்பி போயிட்டாப்புல. நான் பார்த்தேன், பேசினேன். சரி என்னங்க பேசுனீங்கன்னா, ஏற்காடு எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வரச்சு. ஏங்க நீ எவ்வளோ பெரிய அரசியல்வாதி, நீங்கள் இப்படிலாம் பேசலாவா, பச்சையாக அத்தனை பேர் சிரிக்க மாட்டாங்களா. அவர் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரும் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, இங்கேருந்து யாராச்சும் அங்கே ஏற்கனவே இங்கே தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதிமுகக்குள்ளே பிரச்சனை இருக்குது, பாசக அதிமுக கூட்டணியில் பிரச்சனை இருக்குது, பாசகக்குள்ளேயும் பல பிரச்சனை இருக்குது. இந்த சூழ்நிலையில் யாரை மீட் பண்ணணும், அவங்கள நம்ம முதல்ல மீட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற அந்த தலைவர்கிட்ட கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அங்கனுக்குள்ளேயே வந்து சிட்டிங்க்கு உட்காருவாங்க. ஆனால் இங்கே என்னாச்சு, கேட்குறாங்க ஏங்க செங்கோட்டையன் போயிட்டு அங்கே பார்த்துருக்காப்புல செங்கோட்டையில் ஆளை,
அதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க. என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் இங்கே சும்மா தாங்க உட்கார்ந்துருக்கேன். ஏதோ இதில் ஒரு 4 பேரை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியே பேசியிருக்கேன். எனக்கு தெரியாதுன்றார் ஓப்பனா. எனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா நான் சொல்லுவேன். உங்களை மாதிரி தான் நானும். அவர்கிட்ட எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் போகல. அது ஏன் இதுக்கு முன்னாடி போறப்ப இங்க இருக்கிற யாரையாச்சும் ஒரு சின்ன உறுப்பினரை தூக்கணும்னா கூட, இல்ல யாரையாவது சேர்க்கணும்னா கூட அண்ணாமலை அண்ணன் அனுமதி இல்லாம அங்க 1 இன்ச் அசையாது. அதே மாதிரி இங்கேருந்து யார் அங்கே போகணும், என்ன பேசணும், யாரை பார்க்கணும், இது எல்லாமே இங்கேருந்து அவங்க டிசைட் பண்ணி அனுப்புறது தான். அவர் பர்மிஷன் கொடுத்தா தான் இவங்க பார்டரையே தாண்ட முடியும். ஆனா இன்னைக்கு அவ்வளோ பெரிய இந்த சந்திரமுகி படத்தில் வர்ற ரஜினிகாந்த் மாதிரி தான். திடீர்னு கொடுத்துட்டாங்க இவ்வளோ பெரிய ரூமை, இதில் என்ன பண்ணுறது, லபக்கு லபக்குன்னு அடிச்சுக்குதுன்ற மாதிரி தனியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அவருக்கு இருக்குது. இப்போதைக்கு நயினார் அண்ணனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஐயா பழனிசாமி. ஏன்னா எந்த இடத்துலையும் ஐயா பழனிசாமி ஐயா நயினாரை விட்டு கொடுக்கல, நயினார் அண்ணன் ஐயா பழனிசாமி விட்டு கொடுக்கல. இன்னும் சொல்ல போனால் அமித்ஷா வந்து இங்கே வந்து சொல்லிட்டு போனப்போ முதல்லலாம் சொல்ல மாட்டேன்ட்டாப்புல. அதுக்கப்புறம் சொன்னதுக்கு காரணம் நயினார் அண்ணனாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ இதுக்கு வந்து யார் இதை கிளப்பி விட்டது? நயினார் அண்ணனுக்கு அங்கே இருக்கிறதுக்கு. ஏன்னா இந்த பக்கம் அதிமுக சைட்லேருந்து அவருக்கு கொஞ்சம் ப்ரெஷரு, மேலே பாஜக சைடில் சொல்லவே வேண்டாம், அவங்க பேசாமலே ப்ரெஷர் ஏற்றிடுறாங்க. இந்த 2க்கு இடையில இன்னொரு ஆள் இந்த நேரத்தில் சரியாக கொக்கியை போட்டோம்னா ஆளை தலைகீழாக தூக்கிடலாம். நயினார் அவர்கள் ராஜினாமா போட்டாங்க. அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோராயமாக நம்மளால சொல்லலாம். ஆனால் அப்படி அது உண்மையிலே அந்த அளவுக்கு இருக்குமா? அப்படி வந்து அவரை வந்து தூக்குறதுல அதுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஏன்னா இதை தூக்கிட்டு அடுத்த ஆப்ஷன் ஒரே ஒரு எய்மில் தான் இருக்காப்புல அண்ணாமலைன்னு. எப்படியாச்சும் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்குள்ள நாம உள்ளுக்குள்ளே போயிடணும். அது வெளிப்படையாகவே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். மறுபடியும் பவர் சென்ட்ரிக்கு உள்ளுக்குள்ள நம்ம உட்கார்ந்து நம்ம பாலிடிக்ஸை பவர் பிளேயே ஆடுறோம். அது என்னென்ன வேலை செய்ய முடியுமா? இப்போ ஒன்றும் இல்லை, ஐயா ஓபிஎஸ் பிரிஞ்சதும் சரி, அண்ணன் டிடிவி பிரிஞ்சதும் சரி, இப்போ செங்கோட்டையன் அண்ணன் அங்கே டெல்லி போனதுக்கும் இதுக்கும் அண்ணாமலை இது அத்தனையுமே ஒரு புள்ளியில் இணைகிறதுக்கு ஒரே ஒரு காரணமாக இருக்கிறது அண்ணாமலை தான் இருக்குன்றாங்க. பாப்பா அண்ணனுக்கு அந்த ஆசையில் இவ்வளோ நாள் இருந்தபடி இப்போ ஒருத்தருமே கண்டுக்கல அப்படின்னா எத்தனை நாளைக்கு அவரும் மௌனச்சாமியாராகவே இருப்பார்? ஊமச்சாமியை உட்காந்துருக்க முடியுமா? ஊரெல்லாம் போயிட்டு வம்பெடுத்துட்டு வந்த வாயி. அது மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க போல. பார்ப்போம். இதுக்கு நயினாரனே அழகாக ஒரு பதிலை சொல்லிவிட்டாப்புல. இந்த வேலைக்கு வேறு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்க்கலாம்டா நீங்கள்லாம். அவரை சொல்ல முடியாதுல்ல, குறிப்பிட்டும் சொல்ல முடியாதுல்ல. அதனால குத்து மதிப்பாக அவர் மாட்டுக்கு வந்து உள்ளதை கொட்டிட்டு போயிட்டாரு. அண்ணன் சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே என்னால் காட்டமாகவும் பேச முடியாதுக்கா. நான் அப்படியெல்லாம் கிடையாதுக்க, நான் பேசிக்க ரொம்ப சாஃப்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பார்ப்போம். அவங்களுக்குள்ள பாலிடிக்ஸ் வழக்கம் போல் இது யாரை அடித்து சாப்பிட போகிறான்றது தான். திருநெல்வேலியா கொங்கா 2ல் எது ஜெயிக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.